வெல்கம் டு லீம்ஸ் கிச்சன். இதுவரை நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் பட்டன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் இந்த ஹாட்டான சம்மருக்கு ஏற்ற குளுமையான ஒரு ரெசிபி செய்ய போகிறேன். இந்த ரெசிபி நம்ம வீட்டுக்கு வர கெஸ்ட், ஃப்ரெண்ட்ஸ், வெயிலில் போய் வர நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு லெமன் மின்ட் ஜூஸ் 2 நிமிஷத்தில் போட்டு கொடுக்கலாம். இந்த ரெசிபி எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஜூஸ் செய்ய எங்கள் மாடியிலே தொட்டியில் வளர்ந்த புதினாவை 10லேருந்து 12 காம்பு எடுத்துக்கிறேன். இந்த புதினா நம்ம உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை தரும். நிறைய கால்சியம் சத்து இந்த புதினாலே இருக்குது. நம்ம புதினா வாய் புண்ணையும் ஆற்றும், வயிற்று புண்ணையும் ஆற்றும். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இன்றைக்கி நான் எனக்கு தேவையான இலையை எடுத்துருக்குறேன். இப்போது 2 லெமன் எடுத்துக்கலாம். லெமன் எடுத்து நல்லா உள்ளங்கையால் 1 நிமிஷம் ப்ரெஸ் கொடுத்து தேய்ச்சிக்கலாம். லெமனில் கூட நிறைய விட்டமின் சி சத்து இருக்குது. கொலஸ்ட்ரால் எல்லாம் குறைக்கக்கூடியது தான் இந்த லெமன். நாம் எடுத்த அந்த புதினா இலையை கழுவி சுத்தம் பண்ணி 2 கைப்பிடி அளவு தான் அது வரும். அந்த 2 கைப்பிடி அளவு புதினாவையும் சேர்த்துக்கலாம் ஜாரில். புதினா இலையோட கொஞ்சம் தண்ணீரை சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்த புதினா ஜூஸில் நாம் எடுத்து வச்சிருக்கிற அந்த 2 லெமனையும் பாதியாக நறுக்கி அதுலேருந்து ஜூஸை பிழிஞ்சு விட்டுக்கலாம். நான் இன்னைக்கு 1/4 கப் சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன். சர்க்கரை வேண்டான்னு நினைக்கிறவங்க உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அதில் 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து அந்த ஜூஸை நல்லா 3 நிமிஷத்துக்கு அரைச்சிக்கலாம். மிக்சியில் அரைச்ச அந்த ஜூஸை எடுத்து கிளாஸில் இப்போ ஊற்றி பரிமாறிக்கலாம். நான் ஐஸ் க்யூப் சேர்க்கல. ஐஸ் க்யூப் விரும்புகிறவங்க இதில் ஐஸ் க்யூபை சேர்த்து இந்த ஜூஸை குடிக்கலாம். இப்போ அதில் நான் டெக்கரேட் செய்ய 2 புதினா இலைங்களும் வச்சுருக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வர நம்ம கெஸ்ட்டுங்களுக்கு 2 நிமிஷத்தில் இந்த லெமன் மின்ட் ஜூஸை போட்டு சர்வ் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.